அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 19, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா கத்தார் 7 ஒப்பந்தங்கள். பிரதமர் அரசர் முன்னிலையில் கையொப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதாவது எல்என்ஜி, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் எரிவாயு, எல்பிஜி, லிக்விடிஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னு சொல்லுவாங்க, ஆகியவை கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு முக்கிய இறக்குமதிகளாகும். எத்திலீன், புரோப்பலின், அமோனியா, யூரியா போன்ற பல்வேறு ரசாயனங்கள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், தாமிர பொருட்கள், அது பற்றி எலாபரேட்டாக கொடுத்து உள்ளிட்டவற்றை அந்நாட்டுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒப்பந்தம் எதில் போட்டிருக்காங்கன்னா, வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டுறவு புதிய உத்வேகம் பெறும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தமிழக பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல் செய்யப்படுறதா பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம், மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சமூக நலத்துறை, எந்த துறைன்னு பார்த்துக்கோங்க. சமூக நலத்துறையின் பிங்க் ஆட்டோ திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும், பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோக்களை இயக்கும் திட்டம் சமூக நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜிபிஎஸ் பாதிப்பு கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. கில்லியன் பாரே சின்ரோம் ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. பாதிப்பை தடுக்க மருத்துவ கண்காணிப்பை வலுப்படுத்துமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வி நாயகம் வலியுறுத்தியுள்ளார் தெரிவிச்சிருக்காங்க. ஜிபிஎஸ் நோக்கி பல்வேறு பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் காரணமாக இருந்தாலும் கேம்பைலோபாக்டர் ஜேஜினி என்ற பாக்டீரியாவால் தான் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகையான பாக்டீரியா முறையாக சமைக்கப்படாத இறைச்சி, கொதிக்க வைக்கப்படாத நீர் ஆகியவற்றில் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் படிக்கிறதோடு சேர்த்து இந்த நியூஸ் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவாங்களேன். இல்லை, இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. இன்றைக்கி 19ஆம் டேட்டில் அதை எடுத்து கூட நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எதிர்கரியது ஏந்தைக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல், கிடைத்திருக்கிற காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்னே காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சென்னையில் உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் மார்ச் 25 தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் முதல் முறை வந்தாலே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு மார்ச் 25 முதல் 30 வரை உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் WDD போட்டி ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் டிவி OS ஜியோ அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. அறிதிறன் தொலைக்காட்சிகளுக்கான ஸ்மார்ட் டிவி, இந்த தமிழில் பொது சிலபஸில் நம்ம அன்றாட பயன்பாட்டில் இருக்கிற கலை சொற்களும் கேட்பாங்கன்றதுனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்மார்ட் டிவி அப்படின்றது அறிதிறன் தொலைக்காட்சி, இந்தியாவின் முதல் அடித்தள செயலி, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்களா OS, அதுக்கு அடித்தள செயலின்னு அர்த்தம். ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது. அறிதிறன் தொலைக்காட்சிகளுக்கு அதிகரித்து வரும் தேவையை மனதில் கொண்டு ஜியோ டெலி OS என்ற அடித்தள செயலி, அந்த OS பேர் ஜியோ டெலி OS அறிமுகப்படுத்தியுள்ளது. அறிதிறன் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் நியாயமான விலையில் பயன்பாட்டு அனுபவத்தை பெறுவதற்கு வகை செய்ய அந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுவராக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.